ஹலோ எவ்ரிவன். ஹாய் பிரவீன். ஹாய் விஜய், how are you? ஃபைன் ஃபைன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி, ஒவ்வொரு டீம்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 4 டீம்ஸ் பார்த்துருக்கோம். நீ யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம், மேலே கார்ட்லயும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. லெட்ஸ் கெட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் டிசிக்கு போகலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. வேற பக்கமா ஆரம்பிச்சேன். அடுத்து என்னாச்சு, எங்க விட்டாங்க? ராகுல் தான் கீ பேட்டரா இருந்தாரு கண்டிப்பா அந்த டைம்ல. அந்த செலிப்ரேஷன் பண்ணாததுக்கு அப்புறமா என்ன என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரே ஏரியா போயிட்டாங்க. நல்லா விளையாண்டாங்க. சரி, ஹேமந்த் பதானி நம்ம தமிழ் கோச் சூப்பராகவே பண்ணாரு. மெயினா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட ஓப்பனிங் ஸ்லாட், எத்தனை ஓப்பனிங் பேர் ஆடி இருப்பாங்க. அபிஷேக் போரல் ஆடினாங்க. கேஎல் ராகுல உள்ள இறக்கி பார்த்தாங்க. அபிஷேக் போரல் ஆடினாங்க. ஃபேப் டியூப்ளசிஸ் ஆடினாரு. ஃபேஷல் மெக்காக் ஆடினாரு. சொல்லி நிறைய பேர் ஆடினாங்க. அவங்க மாத்திட்டே தான் இருந்தாங்க. ஓப்பனிங் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு செட்டே ஆகல. சரி, ஓகே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 21.80 crore இருக்காங்க. 8 ஸ்லாட் இன்னும் இருக்கு. அதுல 5 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. இவங்க ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேப் டியூப்ளசிஸ், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க், மோகித் சர்மா, தர்ஷன் நல்கண்டே, மன்வந்த் குமார், செதிகுல்லா அட்டல். ரிலீஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஃப்ரேசர் மெக்கருக்கு விட்டுறக்கூடாதுன்னு தோணுது. உனக்கு எப்படி? அங்கதான் நானும் அதுதான் சொல்ல வந்தேன். ஜேஎஃப்கேவும் டோனமன் பரேரா உனக்கு தெரியுமான்னு தெரியல. எஸ்ஏல தலைவன் ஜேஎஸ்கேக்கு பினிஷரா ஆடிட்டு இருக்கான். அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 155 சம்திங் இருக்கு. எப்படி அவரை விட்டாங்க? விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், அவரை எப்படி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா சாரி, நான் ஆட் பண்ணல. டொனால்ட் ஃபெரராவை ட்ரேட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானுக்கு. நிதிஷ் ராணா அதான். வாங்கியிருக்காங்க. ஸோ நீ சொல்ற. ஆனா நிதிஷ் ராணா வாங்கியிருக்காங்க, அதுவும் நல்ல டீல்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது வந்து நம்ம ஆல் கேஷ் டீலா கூட வாங்கியிருக்கலாம். ஏன்னா டோனமன் பரேரா வந்து உண்மையிலே நல்ல பினிஷர். டோன ஜேஎஸ்கேக்கு அங்க எஸ்ஏ 20. டொனால்ட் ஃபெரரா விளையாடவும் இல்லை போன வருஷம் டிசிக்கு ரொம்ப. ஆஹ் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. ஒரு மேட்ச் ஆடி 4 ரன் எனக்கு எடுத்திருக்காரு. அதே ஸோ மாதிரிதான் அதுக்கு முந்தின வருஷமும் 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. எஸ், கண்டிப்பா. டொனால்ட் ஃபெரராவை விட்டாங்கன்னு தெரியல. மற்றபடி ஓரளவுக்கு டீசென்ட் ரிலீஸ் தான். ஏன்னா ஃபேஃபோட ஏஜ் கன்சர்ன். பட் ஆனால் அவர் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு செம்ம ஃபிட்டா இருக்கிற மாதிரி. ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கேக்கு போவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது நம்ம யா, பொறுத்து வந்து யா, யா. பார்க்கலாம். சரி, ஓகே. ரீடைன்டு பிளேயர்ஸ் நான் இப்போ வாசிக்கிறேன். அபிஷேக் போரல், அஜய் மண்டல், அசுதோஷ் சர்மா, அக்சர் பட்டேல் அவங்களோட கேப்டன்னு அறிவிச்சிட்டாங்க. துஷ்மந்த சமீரா, சொல்லியிருக்காங்க. கருண் நாயர், கேஎல் ராகுல், குல்தீப் யாதவ், மாதவ் திவாரி, மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, நம்ம நட்டு, அடுத்து விஜய், கிறிஸ்டன் ஸ்டப், யுவராஜ் நிகம். யுவராஜ் நல்ல அடிஷன். போன வருஷம் அவங்களுக்கு பெஸ்டா இருந்தது. அவர் கொஞ்சம் நல்லா பண்ணாரு. அப்புறம் நட்டு, நம்ம நட்டை பத்தி பேசாம எப்படி வீடியோ என் பண்றது. நட்டை எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. 10 கோடிக்கு இப்ப எதுக்கு ரீட்டர்ன் பண்றாங்கன்னு தெரியல. வெளியே விட்டா அவர் வேற எங்கேயா போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாராங்கிறது கூட ஒரு டவுட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹேமந்த் பதானின்றதுனால நினைக்கிறேன். இருக்கலாம், இருக்கலாம். தமிழ் பிளேயர், தமிழ் கோச் இருக்கலாம். ஆமா. ஆனா பட் ஆனா நான் நட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ரீசெண்டா நான் ஒரு இது பார்த்தேன். அவரோட ஃபேஸுமே வந்து 120 125க்கு ரொம்ப டிப்பா இருக்குன்னு நான் பார்த்தேன். நம்ம குறைஞ்சிருச்சு. தான் கதறிட்டு இருக்கோம், ஜஸ்டிஸ் ஃபார் நட்டு, ஜஸ்டிஸ் ஃபார் நட்டுன்னு. அவர் என்ன நினைக்காருன்னே தெரியலையே. நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்டே ஆட மாட்டேங்காரு. ரொம்ப ஐபிஎல் மட்டும் இன்ஜுரி வராரு, வந்து கன்சர்ன். ஆடிட்டு திக்கு திக்குன்னு வராரு, திக்கு திக்குன்னு போயிடுறாரு. அப்படி இந்த வடிவேல் ஒரு படத்துல வருவாப்ல. ஆஹ் ஸோ அதே அதே மாதிரிதான், அதே. ஸோ இவங்களோட ரீட்டைன்டு பிளேயர்ஸ் மற்றபடி பார்த்தா அபிஷேக் போரோட ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ராமிசிங் யங்ஸ்டர். ஸோ ஓப்பனிங் எல்லா கண்டிப்பா. ஸ்லாட்டுமே நல்லா ஆடினாங்க. நான் என்ன நினைப்பேன்னா அபிஷேக் போரலுக்கு பதிலாக தான் நிதிஷ் ராணா அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நிதிஷ் ராணா ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்ல ஒரு ஸ்வீப் ஆடக்கூடிய பிளேயர். இந்தியாவில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்ல ஸ்வீப் ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் நிதிஷ் ராணான்னு சொல்லுவேன். அப்போ அபிஷேக் பொரேல் 11ல இருக்க மாட்டாருங்கயா? காம்பினேஷன் பொறுத்து. பிகாஸ் இவ்வளவு வருஷம் வளர்த்துருக்காங்க. கண்டிப்பா. பட் விட நல்ல மாட்டாங்க, டீம் விட மாட்டாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. மேபி இருக்கலாம். அவரு ஓப்பனிங் 1 டவுன் மட்டும் தான் ஆடுறாரு. நம்ம நிதிஷ் ராணா 2 டவுன் 3 டவுன் அவர் எந்த இடத்துல கொடுத்தாலும் மாறி மாறி அடிக்கக்கூடிய ஆள் தான். மேபி ட்ரை பண்ணலாம். எஸ், ஓகே. சரி, இப்போ அவங்களோட டார்கெட் பிளேயர்ஸ், அதாவது இவங்க எதை எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பேசர். ஏன் அப்படின்னா மோகித் சர்மாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிலீஸ் ஒரு பண்ணியிருக்காங்க. காலத்துல ஒரு காலத்துல பார்த்தோம், சிஎஸ்கேக்கு வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தவர் மோகித் சர்மா. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கண்டிப்பா ஒரு இந்தியன் பேசர் தேவை. என்ன நினைக்கிறேன்? ஜிடிக்கும் கூட. கண்டிப்பா ஜிடிக்கும் நல்ல ஜிடிக்கு சூப்பரா முக்கியமான பிளேயரா. பண்ணியிருக்காரு.
டிராஃபி அடிச்ச சீசன்ல அவர் இருந்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த தெரிஞ்சு. 2 பால் தவிர, அந்த 2 பாலை ஆஹ் தவிர. 2 பால் தவிர. ஆஹ் அப்படி சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் எஸ் தயால அடி வாங்கினாரு, ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரிடக்ஷன் கொண்டு வந்தாரு. ஸோ அதனால கண்டிப்பா நல்ல கண்டிப்பா ஒரு கண்டிப்பா. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யார் எடுக்கலாம் நீ நினைக்கிறேன்? மோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்டா நல்ல இந்த பேக் ஆஃப் நம்ம தி ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரி சூப்பரா போடுவாரு மோஹித் சர்மா. கண்டிப்பா நம்ம லைக் நிறைய ஸ்லோவர் பால் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஆள் அவரு. கண்டிப்பா அவரை மாதிரி டெத் ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. நல்ல பவுலர், அண்டர் ரேட்டட் பவுலர் மெயினா. ரொம்ப கண்டிப்பா. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் ஃபார்ம் ஃபேட் ஆனாலும் கண்டிப்பா அவருக்கு பதிலாக ஒரு இந்தியன் பேசர் தேவை. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நான் பார்த்ததுதான். ஆகாஷ் தீப் வராரு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. சேத்தன் சக்கரியா இருக்காரு. இன்னும் நம்ம பார்த்தோம்னா ஃபாரின் ஆப்ஷன் கூட இருக்காங்க. ஜேக்கப் டஃபி, என்கிடி, பத்திரானா, மேட் ஹென்ரி, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்படி போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சொல்லு பிரவீன். மோஹித் சர்மாக்கு பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு சேத்தன் சக்காரியா, இல்ல அப்படின்னா லுங்கி இங்கிடி தான். பிகாஸ் கரெக்ட். நம்ம ஸ்லோயர் டெலிவரிஸ். மேட் ஹென்ரி அவர்லாம் ஸ்லோயர் டெலிவரி போட மாட்டாரு. அவர்லாம் அதே மாதிரி ஆகாஷ் தீப்பும் வந்துட்டு நியூ பால் பவுலரு, மேட் ஹென்ரியும் நியூ பால் பவுலர் தான். போது ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா சேத்தன் சக்காரியா இல்லைன்னா லுங்கி இங்கிடி தான் போகணும். இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரின் டாப் ஆர்டர் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஃபேஃபியும் விட்டுருக்காங்க, ஜேஎஃப்கேயும் விட்டுருக்காங்க. அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். இந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும். சப்போஸ் அவங்க வந்துட்டு அபிஷேக் பொரேல் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் பண்ண வச்சாங்க அப்படின்னா பினிஷரா ஒரு நல்ல ஃபாரின் பேட்ஸ்மேன் எடுக்கலாம். கண்டிப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா டாப் ஆர்டர்லயே ஒரு நல்ல ஃபாரின் பேட்டர் எடுத்து போடலான்ற நான் நினைக்கிறேன். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த சைடு ரோல் நல்லா பண்ணுவாரு. ஸோ அபிஷேக் போரல கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு மேலே போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா நமக்கு ஸ்டப்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்றதுக்கு இருக்காரு கீழே. அவர் ஃபாரின் பேட்டர் தான். 3 ஃபாரினர்ஸா ரீட்டைனே மெயின் பண்ணியிருக்காங்க. ஒன்று ருஷ்வந்த் சமீரா, மெயின் பேட்ஸ்மேன் மிச்சல் ஸ்டார்க், பினிஷிங் நமக்கு அசுதோஷ் இருக்காரு. அசுதோஷ் அசுதோஷ். சர்மா. அவர் இந்தியன் பேட்டர், கண்டிப்பா அவரை விட முடியாது. நான் வந்து இல்ல ஃபாரின் இல்ல ஆப்ஷன் சொன்னேன். அதான் பினிஷரா அவர் தான் இருக்காரு. ஆக்ஷன் டேபிள்ல நிறைய ஃபாரினர்ஸ் இவங்க போவாங்கன்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் அப்படின்னு கண்டிப்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது ஜானி பெரிஸ்டோ, டீம் சைஃபெட் இருக்காரு, ஜேமி ஸ்மித், பென் டெக்கேட், அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பா வருவாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க போகலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பாரிஸ்டோ செய்பட் எல்லாம் போவாங்களான்னு தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 2 கீப்பர் லெவன்லயே ஆடுறாங்க. கேஎல் ராகுல்ல ம். போறோம், நம்ம அபிஷேக் பொரல் அபிஷேக் 2 போரலும் பேருமே இருக்காங்க. லெவல்ல. அதனால அவங்களுக்கு போகாம மேபி பென் டெக்கெட் போகலாம். நல்ல நோ ரிஸ்க் ஷாட். நம்ம பார்க்க வந்து அவர் வந்து அடிக்காத மாதிரியே தான் இருக்கும் பென் டெக்கெட். ஆனா நல்ல கண்டிப்பா. ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இது இவ்வளவுதான் இவங்களோட விஷயம். இதுதான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபினிஷர் தேவை. மேபி இந்தியானோ ஓவர்சீஸோ. ஏன்னா இருக்காங்க அவங்களுக்கு ஸ்டப்ஸ் ஆசிஃபோஃப்னு இருக்காங்க. பட் இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு லோயர் மிடில் கண்டிப்பா ஆர்டருக்கு கண்டிப்பா. விளையாடுறதுக்கு லோயர் மிடில் ஆர்டருக்கு விளையாடுறதுக்கு எடுத்து வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ம். ஸோ அதுலயும் மார்க்கில நிறைய இருக்காங்க. ஸோ பவுல் டிசி பத்தி வேற எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன நினைக்கிற? நமக்கு இவ- தேவை அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் தான். இவங்க ரிலீஸ்டுன்னு பார்த்தா ஃபேஃப் எல்லாருமே டாப் ஆர்டர் ஃபாரினா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டாப் ஆர்டர் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா 21 கண்டிப்பா. crores இருக்கு. ஏதாவது ஒரு பிளேயரை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்து மிச்சம் எல்லாரையும் கொஞ்சம் என்கிடி அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன போன வருஷம் ஆர்சிபி பண்ணாங்க. என்கிடி எல்லாம் பேஸ் பிளேஸ்ல எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அது அது டெல்லிக்கு சொல்லியா கொடுக்குறோம். கரெக்ட். அதுதானே வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேற வருவாரு. அதுக்கப்புறம் நம்ம அக்சரோட கேப்டன்சி பத்தி பேசலாம் பிரவீன். ஏன்னா சூப்பரா பண்ணாரு. யாருமே அவர் குறை சொல்ல முடியற அளவுக்கு இல்ல. ஆக்சுவலா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம பாக்குற 5-6 மேட்ச் பாக்குறச்சே என்ன நினைச்சோம்னா சரி டெல்லி டிராஃபி அடிச்சிருவாங்க அப்படின்ற நினைச்சுதான் பார்த்தோம். ஆனா எங்க இருந்து போச்சுன்னு கண்டிப்பா. தெரியல. அந்த அதுக்கப்புறம் போச்சு. ஆனா நம்ம அக்சர் கேப்டன்சியை மட்டும் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணாங்க. இந்த வருஷமும் பேக் பண்ணிருக்காங்க ஹேமந்த் பத்தானி. வேற யாருக்கும் போல. கேஎல் ராகுல் அந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர் இருந்தாலுமே இன்னும் ஒரு அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அதுல உடனே ஒன்று ஆட் பண்றேன். கேஎல் ராகுலுக்கு போல அப்படின்னா முதல்ல கேஎல் ராகுல் வேணான்னாரு. போன வருஷம் ஃபர்ஸ்ட் கேட்டதே கேஎல் ராகுல்கிட்ட தான் கேட்டாங்க. கேப்டன்சி வேணான்னு சொன்ன உடனே தான் அவர் வந்து அக்ஷர் பட்டேல்கிட்ட போனாங்க. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒன்றும் குரலாம் சொல்லவே முடியாது. மொதல் 7 கண்டிப்பா. மேட்ச் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்களே. நான்லாம் எதிர்பார்த்தத மொதல் 7 மேட்ச் வச்சு கண்டிப்பா ஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்க, ஃபைனல் நல்லா டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். டிசி பத்தி பேசுறதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுவோம். எப்படி ஆக்ஷன் டேபிள்ல பண்ணுவாங்கன்றதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அவர் வர்றதுனாலே அவர் பேர் கூட நமக்கு தெரியல. அவர்னாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஆனா 21 கோடியை வச்சு கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 21 கோடி வச்சுன்னா அவங்களுக்கே இன்னும் நிறைய பிளேயர்ஸ் தேவை.
ஸோ இவங்க போய் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பாதகம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேம் கிரீன்க்கு இவங்களும் போவாங்களா மாட்டாங்களா? நான் அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேகேஆருக்கு பேச பத்தியே கேகே ஆக்சுவலா கேம் கிரீனுக்கு ஈவன் மும்பை இந்தியன்ஸே போவாங்க 2 கோடி வச்சுக்கிட்டு. 2 கோடி பேஸ் பிரைஸ்னா எங்களுக்கு 2 கோடிக்கு வேணுன்றதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ கேம் கிரீன் எல்லா டீமுமே போவாங்க, எல்லா டீமே போவாங்க. ஆனா யாருக்கு கிடைக்கும்ன்றதுதான் முக்கியம். கண்டிப்பா கேகேஆருக்கு பேருவாரு கேம் ஏன்னா கிரீன். கேம் கிரீன் வந்து டாப் ஆர்டர்லயே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஒன் டவுன் ஆடி இருக்காரு எம்ஐக்கும் சரி ஆர்டிபிக்கும் சரி. அதனால இவங்களும் போவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஹையஸ்ட் பர்ஸ் வச்சிருக்கிறது சாம்பியன்ஸ் ஆர்சிபி சாம்பியன், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. டிஃபெண்டிங் சாம்பியன். இவங்களை பத்தி பேசணும்னா பேசலாம். எல்லா டீமும் ட்ரேட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க மட்டும் ஓனர் மேல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்டேட்டட் தகவலே கிடைச்சிருக்கு. அந்த ஹொம்பேலே ஃபிலிம்ஸ் அப்படின்றவங்க வந்து வாங்க போறாங்க. ஒன் ஆஃப் தி ஷேர்ஸ் ம். அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பெரிய பெரிய அந்த காந்தாரா கேஜிஎஃப் மாதிரி ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பெருசா அவங்க எதுவும் மாற்றம் இல்லை. அவங்க வந்து 16.40 crores போறாங்க. வித் 8 ஸ்லாட்ஸ் மிச்சம் இருக்கு. ஆனா வெறும் 16.40 தான் கையில வச்சிருக்காங்க. அதுல 2 ஃபாரினர்ஸ் ஸ்லாட். என்ன நினைக்கிறேன்? அவங்களுக்கு 8 ஸ்லாட் மிச்சம் இருந்தாலும் அவங்க வந்து 11 வந்து போன வருஷம் ஆடின 11 தூக்கவே இல்லை. போன வருஷம் யாரெல்லாம் பெஞ்சில் இருந்தாங்களோ அவங்கள மட்டும்தான் எடுத்திருக்காங்க. 11ல ஆடினதுல நம்ம லியம் மாமா மட்டும் போயிருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை அவங்க. ஓகே, லெட் மீ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கிறேன் ரிலீஸ் லிஸ்ட்டை. ஸ்வஸ்திக் சிக்காரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால், டிம் சீஃபர்ட், ப்ளீசிங் உஷாரபனி இவங்கெல்லாம் கடைசி வந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம். லியாம் லிவிங்ஸ்டன், மனோஜ் பந்தகே, அதுக்கப்புறம் லுங்கி என்கெடி, மோகித் ரத்தே. நீ என்ன இதுல நினைக்கிற? வந்துட்டு மயங்க் அகர்வால் பத்தி நம்ம பேச இல்ல. பிகாஸ் தேவ்தத் படிக்கலுக்கு மேல ரீப்ளேஸ் ஆனாரு. என்னதான் வந்தாலும் தேவ்தத் படிக்கல் வந்தா அவர் தான் டீம்ல எடுக்க போறாங்க. இல்ல பிரவீன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுல எனக்கு ஒரு 2 இது இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நீ மயங்க் அகர்வால் வந்து நான் எடுத்திருக்கணும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு லோக்கல் ஃபிளேவர் கொடுக்குற ஒரு பிளேயர். மயங்க் அகர்வால் நல்லா பண்ணாரு. அந்த எல்எஸ்டி மேட்ச்ல ஜிதேஷ் சர்மா கூட நின்னாரு. நீ ஆட வைக்க இடம் இல்லைன்னு சொல்றோம், பட் ஆனா இது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ரீசன்ட் நியூஸ், ரொம்ப ரொம்ப ரீசன்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியா ஏக்கு ஆடும்போது ரஜத் பட்டிதருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி வந்திருக்கு. ஆல்ரெடி அவருக்கு ஃபிங்கர் இன்ஜுரி ம், இருந்துச்சு ம். ஆர்சிபிக்கு விளையாடும். ஆனா இப்போ ஒரு சீரியஸான இன்ஜுரி இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 4 to 6 months வந்து அவரால் கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சிவியர் இன்ஜுரி, ஏதோ டியர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 4 to 6 months ஆட முடியாதுன்னா மேபி ஹி வில் மிஸ் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது கண்டிப்பா ஆர்சிபிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதையும் கன்சர்ன் பண்ணி இவங்க மயங்க் அகர்வாலை விட்டுருக்காங்கன்னா எனக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மேபி தே சுட் ஹவ் ரீடைன்ட் ஒரு நல்ல பிளேயர். நீங்க ஒண்ணே ஒண்ணு நான் அதுல சொல்லிக்கிறேன். நம்ம மயங்க் அகர்வால்னு எடுத்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்டா ரஜத் படித்தருக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ரஜத் படிதர் மாதிரி இவரால வந்து ஹார்ட் ஹிட் பண்ண முடியுமா, ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. இது நாள் வரைக்கும் அவருக்கு பண்ணதில்லை. ஸோ விட்டது நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ ரஜத் படித்தர் இல்லை அப்படின்னா அவருக்கு மேல வேற பிளேயர் எடுத்திருந்திருக்கலாம், வேற பிளேயர் ரீப்ளேஸ்மெண்டா பார்க்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் நான் பார்க்கறேன் இதை. சரி, ஓகே. இப்போ நம்ம அவங்களோட ரீடைன்டு லிஸ்ட்டை பத்தி நான் வந்து வாசிடுறேன். அபிநந்தன் சிங், புவி குமார், தேவ்தத் படிக்கல், ஜாக்கப் பெத்தல், ஜிதேஷ் சர்மா, ஜோஸ் ஹேசல்வுட், குருணால் பாண்டியா, நுவன் துஷாரா, பில் சால்ட், ரஜத் பட்டிதர், ரசிக் சலாம்தர், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஸ்ரேயாஸ் சர்மா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், விராட் கோலி, யஷ் தயல். இவங்களை பார்த்தோம்னா இவங்க ரீடென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டீமை அதாவது பிளேயிங் லெவன் சீல்டு இவங்களுக்கு. பிளேயிங் லெவன்ல எந்த மாற்றமும் இல்லை Correct. எனக்கு தெரிஞ்சு. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை இவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஆனா லியாம் லிவிங்ஸ்டன் என்ன கண்டிப்பா, ரிலீஸா? கண்டிப்பா. லியம் லிவிங்ஸ்டன் நல்ல ரிலீஸா கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தோம்னா நான் ரீடைன் பண்ணியிருந்திருப்பேன். கரண்ட் ஃபார்ம் நம்ம இப்போ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்தாங்களா என்ன என்னன்னு தெரியல. கரண்ட் ஃபார்ம் நல்ல பிளேயர், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அது மாதிரி லுங்கி இங்கிடி ரீடைன் பண்ணியிருந்திருப்பேன் கண்டிப்பா. என்கடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா ம். ஜாஸ் ஹாசல்வுட்டுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பேக்கப் நுவன் துஷாரா இருக்காரு. இதுல இருந்து உனக்கு எதுவும் நல்ல பெஸ்ட் ரிட்டென்ஷன் எதை சொல்லுவேன்? பெஸ்ட் ரிட்டென்ஷன்னா கண்டிப்பா ஜோசப் சேல்வ் தான், இல்லைன்னா. மொத்த டீமுமே பெஸ்ட் ரிட்டென்ஷன் தான் அப்படின்னு. ஏன்னா இவங்களை குறையும் சொல்ல முடியாது. சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த ஃப்ரெஷ்ஷா. ஸோ அதனால இவங்கள பெருசா எதுவும் குறையும் சொல்ல முடியாது. ஸோ இவங்களோட டார்கெட் பிளேயர்ஸ்க்கு போயிடலாம். இவங்க வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இந்தியன் பேசர். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், எஸ் தயால் ஆடுவாரா மாட்டாரா. ஸோ
ஸோ அது என்ன இஷ்யூன்றதுக்குள்ள அதை நம்ம பத்தி போக டீப்பா தேவையில்ல. போகலாம். தேவையில்ல கண்டிப்பா. தேவையில்ல. ஒருவேளை சரி அவர் ஆட மாட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆடுவாருன்னு தோணுது. ஏன்னா பிசிசி அப்ரூவ் பண்ணதுனால தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கலாம் கண்டிப்பா 2025 ஐபிஎல் தான் அவர் விளையாண்ட கடைசி மேட்ச். அந்த ஃபைனலா கடைசி மேட்ச். அதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட்டே ஆடல இது வரைக்கும். யூபி லீக்ல கூட பேன். அதெல்லாம் 2வது விஷயம். பட் பிசிசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவர் ஆடாம போனாருன்னா கண்டிப்பா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட் தேட முடியாதுங்க. அதுக்கு எஸ்டிஆருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா நமக்கு லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலர் தான் தேவை. யார் இருக்கா லெஃப்ட் நமக்கு பெருசா? ஃபிஸ் இருக்காரு. ஃபிஸ் போட்டா ஃபாரின் ஸ்லாட் அடி வாங்கும். பாரிஸ் லாட் அடிவாகும். அதை விட்டோம்னா சேத்தன் சக்காரியா எஸ்டிஆர் அளவுக்கு ஃபேஸ் போட மாட்டாரு. ஸ்லோயரும் நல்லா போடுவாரு. எஸ்டிஆர் அளவுக்கு ஃபேஸ் இருக்குமானா கிடையாது. இது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். கமலேஷ் நாகர்கோட்டி, ஆகாஷ் தீப் இருக்காரு. சேத்தன் சக்காரியா நீ சொன்ன மாதிரி இருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். எஸ்ஆருக்கு பதிலா ரஷீத் தலாம்சா இருக்காரு. அவரை விளையாட வைக்கலாம். பட் இருந்தாலும் அப்படி அவருக்கும் இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ண ஒரு பேக்கப் கண்டிப்பா தேவை. வருஷம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின் ஆல்ரவுண்டர் எடுப்பாங்க எனக்கு தோணுது. லியாம் லிவிங்ஸ்டனை கண்டிப்பா விட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஏன்னா ரொமாரி கண்டிப்பாக. ஷெப்பர்டுக்கு வந்து லேட்டா, அதாவது ஒரு ஹாஃப் வேக்கு அடுத்து தான் ரொமாரி ஷெப்பர்ட் வந்து ப்ளே பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வந்து லியாம் லிவிங்ஸ்டன் கான்ஸ்டன்டா ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி டிம் டேவிடுக்கு அந்த இன்ஜுரின்றதுனால கடைசி ஒரு 3-4 மேட்ச் லியாம் லிவிங்ஸ்டன் விளையாடுறாரு. இதுல ஒண்ணே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இப் சப்போஸ் சான்ஸ் இருந்தா லியம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஜேக்கப் பத்தேல் ஆடுவியா நீ? நான் ஆட மாட்டேன். இடம் இருக்கா? இடம் பிகாஸ் இருக்கா அந்த இடத்துல? ஜாக்கப் பத்தேல் ஆடலாம். பட் ஏன் அவனை ரீடைன் பண்ணியிருக்காங்க? ஜாக்கப் பத்தேல் எதுக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் ஃபியூச்சர். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃபியூச்சருக்காக தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு he ஏன்னா should have wait. நமக்கு He should wait. நமக்கு பார்த்தோம்னா சால்ட், ரொமேரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட், ஜோசே டெலூர் ஆல்ரெடி 4 ஃபாரின் ஸ்லாட் நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும் போது ஒண்ணு ஆடினா ரொமானியா ஷெப்பர்ட் பயில ரீப்ளே அந்த மாதிரி தான் ஆட முடியும். அது கஷ்டம். ரொமானியா ஷெப்பர்ட் 130 மீட்டர் சிக்ஸ் எல்லாம் அடிக்காது கரண்ட் ஃபார்ம்ல. கரண்ட் ஃபார்ம் அதெல்லாம் படி பார்க்கலாம். பார்த்தோம்னா இப்ப நடக்கிற சீரீஸ்ல போட்டு பொலன்னு பொழக்காரு நியூசிலாந்து கூட. அடி வெளுச்சு வெளுத்து 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 வாங்குறாரு கரண்ட் ஃபார்ம். நான் என்ன கண்டிப்பா சொல்லுவேன்னா ஒரு சூப்பரான பையன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்ட் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடியில இருந்து 5 கோடிக்கு தான் வருவாங்க. 2 பேரோட டோட்டல் பெர்ஸே. ஸோ இவ்வளவு சின்னத்துக்கு இவ்வளவு நல்ல லாஸ்டா ரிட்டன்ஷன்னா இதுதான் பெஸ்ட் ரிட்டன்ஷன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா இப்போ ஒருவேளை அவங்க ரிலீஸ் ஆயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிரான்ச்சைஸ்ட கேட்டு நான் ரிலீஸ் ஆக போறேன் பாடி ரிலீஸ் ஆயிட்டு நல்ல பெரிய பஸ்க்கு போகலாம். பட் ஆனா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன்ஷன் டீமுக்கு கூட ஸ்டே பண்றதுக்காக யோசிச்சிருக்காங்க. நல்ல முடிவு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸி ஹோம் கம்மிங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். மேக்ஸி ஹோம் கம்மிங்னாலும் சேம் அதே கொஸ்டின் தான் கேட்கறேன். மேக்ஸி பெஞ்சில தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ரொமாரி ஷெப்பர்டை உட்கார வைப்பேன் தேவன்ற. ஏன்னா ரொமாரி ஷெப்பர்ட் வந்து பிளைண்டர் ஆடுற ஒரு பிளேயர். அதாவது 14 மேட்ச் ஆடுறாருன்னா அதுல ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. பட் ஆனா மேக்ஸி அப்படி கிடையாது. எல்லா மேட்சும் எனக்கு பேட்டிங் ஆடலைனாலும் எல்லா மேட்சும் எனக்கு பவுலிங்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரேயா சர்மாக்கு நல்ல ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தேடுவேன். ஒரு ராகுல் சகரோ இல்லை ரவி கிருஷ்ணா கிடைச்சாருனோ ஒருவேளை நான் ஸ்ரேயா சர்மா தான் ஆடுவேன். ஏன்னா இப்போ ஸ்ரேயா சர்மா பார்த்தோம்னா கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா போறாரு. அவருக்கு பதிலாக கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். பட் இன்னொன்னு ரூமர் என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கார்த்திக் சர்மா அப்படின்ற ஒரு ராஜஸ்தான் பிளேயர், விக்கெட் கீப்பர் பிளேயர், பேட்ஸ்மேன். ஸோ இவங்க வந்துட்டு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே கேம்ப், ஆர்சிபி கேம்ப்னு சொல்றாங்க. மற்றபடி ஜேசன் ஹோல்டர் போவாங்கன்னு உனக்கு தோணுதா? ஜேசன் ஹோல்டர், ரசலு, வெங்கி ஐயர். கஷ்டம் 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 கஷ்டம். வெ- வெங்கி ஐயர் நம்ம அங்க பேசினது வெங்கடேஷ் ஐயர் போலாம். மும்பாய் நீ சொன்ன லோக்கல் ஃபிளேவர். மயங்க் அகர்வால். மயங்க் அகர்வால் பதிலா கண்டிப்பா லோக்கல் பிளேயர், கர்நாடகா பிளேயர் அப்படிங்கும்போது வெங்கி ஐயர் போவாய். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு சேம். பிளேயர் போவாங்க. ஏன்னா ரஜத் பட்டிதர் கண்டிப்பா ஆட மாட்டாருன்னு எனக்கு நினைக்கிறேன் பாதி சீசன். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இந்தியன் பேட்டருக்கு போவாங்க. அந்த லைனப்ல தான் பிருத்வி ஷோ, வென்கி ஐயர்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. மேபி மோயின் அலிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சேம் அதே கொஸ்டின் தான். மோயின் அலியை நீங்க எங்க ஆட வைப்பீங்க? ரொமரேஷோ பட் கண்டிப்பா. நான் ஏன் இப்படி ஆஹ் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ரேயா சர்மா, குணால் பாண்டியா மட்டும் தான் என்னோட ஸ்பின்னர்ஸ். எனக்கு எப்பெல்லாம் விக்கெட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் போய் லியான் வில்சன் கையில கொடுத்தா எனக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. எனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் திருப்பி தேடுவேன். So, அதனால போவாங்களா நான் கேட்கறேன் அவங்கள. சப்போஸ் மோயின் அலி போறதுக்கு நானா இருந்தா கிளென் மேக்ஸி போவேன். அவர் எப்ப ஆஹ் லாஸ்டா ஐபிஎல் ஆடினாருன்னா 2020 அந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அவரை டெஸ்ட் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர். பிளேயர்லாம் ஆகா. ஏ ஏ பினிஷ் கிரிக்கெட் நம்ம சொல்ல முடியாதுல்ல. 2023 இந்தியால தான் நமக்கு ஆப்கானிஸ்தான் அப்படி கூட அடிச்சு கொடுத்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ஐபிஎல் அவர் அடிக்கலையே.
நம்ம சஞ்சய் மந்திர் கூட யாராவது சொன்னாங்க இந்த லியாம் லிவிங்ஸ்டன் மேக்ஸி அந்த மாதிரி பிளேயர்லாம் சும்மா வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு ஐபிஎல் என்ஜாய் பண்ணிட்டு போற பிளேயர்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் பிரவீன், இன்னொன்னு என்னன்னா, நான் கண்டிப்பா ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுவேன். ஏன் அப்படின்னா 5 மேட்ச் ஆஷஸ் விளையாட போறாரு. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு என்னதான் மிஸ் பண்ணாலும் 4 மேட்ச் ஆஷஸ் ஆடுறாரு. முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாவே ஜனவரி டு பிப்ரவரி நமக்கு வந்து இது இருக்குது, T20 வேர்ல்டு கப் இருக்குது. இவ்வளோ மேனேஜ் பண்ணிட்டு இவர் ஐபிஎலுக்கு வராம கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த டெடிகேஷனோட வந்தாரு போன வருஷம், அப்படி வந்துட்டாலுமே எல்லா மேட்சும் அவரால் ஆட முடியுமான்னு தெரியல. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு கண்டிப்பா ஒரு பேக்கப், ஒரு நல்ல ஒரு ஃபாரின் பேசர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க தெரிஞ்சு. நுவான் துஷாரா இருக்காரு, பட் ஆனா இன்னொருத்தவங்க தேவை. நம்ம ஹேசல்வுட் மாதிரி ஓப்பனிங் நல்ல ஸ்டார்டிங் ஸ்பெல் போடுற மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா தேவை. நல்ல பவுலர் கண்டிப்பா இருக்காங்க. நம்ம நல்லா ஏத்தி இறக்கி நேரம் கழுத்த போற நிறைய பவுலர்ஸ் வராங்க. ஜேக்கப் டஃபி நல்லா போடுவாரு, மேட் ஹென்ரி நல்லா போடுவாரு. எல்லாமே நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. மார்க்வுட். மார்க்வுட் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் எடுக்காங்க. நல்ல ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஆர்சிபிக்கு. நீ என்ன நினைக்கிற? என்ன டாப் 4 குவாலிஃபை ஆவாங்களா இந்த வருஷம்? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க தான் எல்லா வருஷமும் ஆகுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா டாப் 4ல ஆர்சிபி இருக்கும். ஸோ எனி ஃபைனல் தாட்ஸ்? சிபிஐ பத்தி ஃபைனல் தாட்ஸ்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஜாஸ் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டும் எஸ்தேலுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டும் கண்டிப்பா இருக்கும். அதுவே இவங்க அவங்க டீம் ஸ்டீல் பெருசா ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை இவங்களுக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தரணும், அவ்வளவுதான் ஆர்சிபி. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நம்ம 6 டீம் பற்றி பேசியிருக்கோம். நெக்ஸ்டா வந்து அடுத்த வீடியோல ஆர்ஆர், அதுக்கப்புறம் ஜிடி பற்றி பேசலாம். இன்னொரு 4 டீம்ஸ் பாக்கி இருக்கு, அதில் ஆர்ஆர் ஜிடி பற்றி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதோட அக்ரி பண்றீங்களா, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த ஹைப், லைக், கமெண்ட் என்னெல்லாம் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பிரவீன். பை. பை 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 பை. See you later.